பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் மாட்சிமையும் உண்டாவதாக. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால் நாம் இந்த நாட்களில் தொடர்ந்து தேவ சமூகத்திலே அந்த எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரத்தை மையமாய் வைத்து தேவனுடைய வார்த்தைகளை நாம் கவனித்தும் கேட்டும் யோசித்தும் வருகிறோம். அந்த எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரத்தில் இருந்து நிறைய வெளிப்பாடுகளை, சத்தியங்களை கர்த்தர் நமக்கு சொல்லி வருகிறார். அந்த வரிசையில் இன்றைக்கு மீண்டுமாக நாம் அந்த எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரத்துல 12வது வசனத்தை தேவனுடைய நாம மகிமைக்காக நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவியும் கிருபையும் தயையும் செய்வாராக. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. வாசிக்கிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 12வது வசனம். எரேமியா 31:12. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. ஆமென். ஆண்டவர் கொடுத்த அந்த வேத பகுதியை திரும்பவும் வாசிக்கிறேன் உங்கள் கவனத்துக்காக. கொஞ்சம் தயவு செய்து வேதாகமத்தை திறந்து எடுத்துக்கொள்ளுங்க. கவனமா என்னோடு கூட வாசியுங்கள். எரேமியா 31:12. அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவது இல்லை. ஆம், இங்கு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆதாரமாய் அவர் சொல்லுகிற நல் வார்த்தைகளை இந்த எரேமியா 31:12 பார்க்க. அந்த நல் வார்த்தைகள் இவ்விதமாய் சொல்லுகிறது. அவர் என்னெல்லாம் கொடுப்பாராம்? 1 கோதுமை, 2வது திராட்சரசம், 3வது எண்ணெய், 4வது ஆட்டுக்குட்டி, 5வது கன்றுக்குட்டிகள். இந்த 5 விதமான பொருட்களினால், இந்த 5 வித நன்மைகளினால் ஆண்டவர் நிரப்புகிறவர் என்று இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த 5 முதலாவது சொல்லப்படுகிறது எது என்று பார்த்தால் கோதுமை என்று பார்க்கிறோம். பொதுவாக கோதுமை என்று சொன்னாலே எல்லாரும் சொல்லக்கூடியது கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்க மாட்டாது என்று பார்க்கிறோம். அப்புறம் உச்சிதமான கோதுமையினால் போஷித்து கண்மலையின் தீனினால் திருப்தியாக்குவார் என்கிற வார்த்தையும் எல்லாருக்கும் தெரியும். இதுதான் கோதுமையை குறித்த கர்த்தர் நல்லவே அநேகருக்கு அறியப்பட்ட வார்த்தை. ஆனால் இந்த கோதுமையை குறித்து இன்னும் பல காரியங்களை ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த கோதுமையை குறித்து கிருபையில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். லூக்கா சுவிசேஷத்தின் புஸ்தகம் 16 அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 16:7. பின்பு அவன் வேறு ஒருவனை நோக்கி, நீ பட்ட கடன் எவ்வளவு என்றான். அவன் 100 கலம் கோதுமை என்றான். அப்பொழுது அவன், நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது என்றான். ஆம், இங்கு கர்த்தர் நல்லவே ஒரு கோதுமைக்கு அங்கு அழகான ஒரு அளவு சொல்லப்படுகிறது. என்ன அளவுனாக்கா 100 கலம் என்று பார்க்கிறோம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே,
ஒரு தேவனாகிய கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க ஆரம்பித்து விட்டால், ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அதை எந்த விதத்தில் ஆசீர்வதிப்பார் என்று கேட்டால், அது 50 60 80 அல்ல, 100 களமாக ஆசீர்வதிக்கிறது. அப்போ கோதுமை என்பது 100 களம் என்று பார்க்கிறோம். இந்த 100 கள கோதுமை என்றால் என்ன? எஸ்ராவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். எஸ்ரா 7:21. நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற எல்லா கதான்சிகளுக்கும் அர்த்தசஸ்வா என்னும் ராஜாவாகி நாம் இடுகிற கட்டளை என்னவென்றால், பரலோகத்தின் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை போதிக்கும் வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியன் 100 தாலந்து வெள்ளி, 100 கள கோதுமை, 100 கள திராட்சரசம், 100 களம் எண்ணெய் மட்டும் உங்களை கேட்பது எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுக்க வேண்டும். இங்கு அந்த கோதுமை என்பது 100 களம் என்று பார்த்தோம். அந்த 100 களம் என்பது எதை காண்பிக்கிறது? இங்கு அதுக்கு அழகான ஒரு வசனத்தை வார்த்தையை வாசிக்கிற எஸ்ரா 7:21 வேதபாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியன். இப்போ இந்த 100 களம் கோதுமையை தேவன் யாருக்கு கொடுக்கிறார் என்று சொன்னால், தேவனுக்காக ஜீவனை கொடுக்க யாரோ, தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் யாரோ, தேவனுடைய சுவிசேஷத்தை அல்லது சத்தியத்தை போதிக்கிறவர்கள் யாரோ, அவர்களுக்கு 100 களம் கோதுமையை கொடுக்க ஆண்டவர் வல்லவராயும் இருக்கிறார், நல்லவராயும் இருக்கிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, லூக்கா சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே ஒரு மனுஷன் கடன் கொடுத்தவனாயிருக்கிறான். அவன் 100ஐ 80 என்று எழுதச் சொல்லுகிறான். ஆனா எஸ்ராவின் புஸ்தகத்திலே அதே 7ஆம் அதிகாரத்திலே அவர் எஸ்ரா ஒரு ஆசாரியனாயிருக்கிறார். அவர் கேட்கிற எல்லாம் 100 கொடுக்கப்படுது. இந்த லூக்காவுக்கும் எஸ்ராவுக்கும் இடையிலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த சம்பவத்தை கணக்கிட்டு பாருங்கள். ஒரு மனுஷன் சாதாரணமானவனாய் இருக்கும் போது, கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நிறைவேற்றாத போது, தேவனுடைய ஊழியத்திலே பணியில இறங்காத போது, அவருடைய ஜீவியம் 100 களம் ஆசீர்வதிக்கப்பட்டதை போல இருக்கும். ஆனால் பல நேரத்திலே அவர்கள் கடன் வாங்கினவர்களும் அல்லது கடனுக்கு அடிமைப்பட்டவர்களும் பணத்துக்காக பொய் சொல்லுகிறவர்களுமாய் இருக்கிறதை பார்க்கலாம். அதே சமயத்திலே தேவனுடைய ஊழியத்துக்காக அர்ப்பணித்து தேவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து என்ன நடந்தாலும் கர்த்தருக்காக ஜீவிக்கிறவர்களுக்கோ ஆண்டவர் என்ன செய்கிறார்? 100 கள கோதுமையை மாத்திரமல்ல, அவங்களுக்கு திராட்சரசோ எண்ணெய் எல்லாவற்றையும் கொடுக்கிறார். இதிலிருந்து நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஆதி காலத்திலும் ஒரு கேள்வி இருந்தது, இக்காலத்திலும் அந்த கேள்வி இருக்கிறது. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறேன் என்று செய்கிறார்கள். இவர்கள் பெருசா என்ன நன்மை அடைஞ்சிட்டாங்க? எத்தனைக்கு நிலம் வாங்கிட்டாங்களா? எல்லாருக்கும் சொந்த வீடு கட்டிட்டாங்களா? வேண்டிய அனைத்துக்கும் கார்லாம் வாங்கியாச்சா? அல்லது சொல்றோம் எத்தனை நாடுகளுக்கு சுற்றிட்டு வந்தாங்க? என்ன பெரிய நன்மை அடைஞ்சாச்சு? ஊழியம் செய்தேன் என்று சொன்னதுதான் மிச்சம் என்று அன்றைக்கும் பேசினார்கள், இன்றைக்கும் பேசுகிறார்கள். ஆனால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. யார் ஒருவர் தேவனுக்காக தன்னை அர்ப்பணித்து கோதுமை மணியை போல தத்தம் செய்கிறார்களோ, தேவ ஊழியக்காரனாகி நான் கிருபையை முன்னிட்டும் வசனத்தை முன்னிட்டும் தைரியமாய் சொல்லுவேன், ஓ உங்களுக்கு 100 களம் கோதுமை ஆயத்தமாயிருக்கிறது. நீங்கள் இந்த லூக்கா 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த மனுஷனை போல் இல்லாமல்
எஸ்றா 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்ட அந்த வேத பண்டிதனை போல தேவனுக்காக நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற வேளையிலே நீங்கள் இறங்கினால் ஆண்டவர் 100 களம் கோதுமையை அவர் கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். அதிலும் ஆச்சரியத்தை பாருங்க, இந்த எஸ்றா 7ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது ரெண்டு ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். இங்கு எஸ்ராவின் காலத்திலே அர்த்தசஷ்டா ராஜா அவனுக்கு 100 களம் கோதுமையை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அங்கே லூக்கா 16ஆம் அதிகாரத்திலே அங்கு ஒரு ராஜா உக்கிரானக்காரனை கூப்பிட்டு கேட்கிறான். கேட்ட உடனே அவன் கணக்கை மாற்றி எழுதுகிறான். இங்கேயும் ஒரு ராஜா, அங்கேயும் ஒரு ராஜா, இங்கேயும் ஒரு மனுஷன், அங்கேயும் ஒரு மனுஷன். ஆனா இங்க இருக்கிற அர்த்தசஷ்டா ராஜா எதையும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் இருதயத்தை திறந்து விட்டார். அந்த எஸ்ராவோ தேவனுக்காக அவைகளை பெற விரும்புகிறபடினால் அவன் விரும்புகிறது எல்லாம் கொடுக்கப்படுகிறது. ஆனால் லூக்காவில் பார்க்கிற மனுஷனோ அவன் ராஜாவினிடத்தில் ஒன்றை வாங்கி அதை மறுகடனாக ஜனங்களுக்கு கொடுத்து அநேகரை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வருகிற பணம் வசூலிக்கிறவனாய் மாறுகிறான். இதுதான் அங்கே லூக்காவில் உள்ளதற்கும் எஸ்ராவில் உள்ளதற்கும் உள்ள வித்தியாசம். இன்னைக்கு பல ஊழியங்கள் கூட இப்படி பணம் வசூலுக்காகவே பல காரியத்தை செய்கிறது. சோத்திரம், எழுதப்படுகிற கணக்குகள் பலவிதத்திலே மாற்றியமைக்கப்படுகிறது. கர்த்தர் நல்லவே. அதுல அந்த லூக்கா 16ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், ஒரு வார்த்தை சொல்லப்படுது, சீக்கிரமாய் என்கிற வார்த்தை. கர்த்தர் நல்லவே. ரொம்ப வேக வேகமா நீ உன் சீட்டை வாங்கி 80 என்று எழுது அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறார். இப்போ கர்த்தர் நல்லவே. இந்த காலை வேளையில கர்த்தர் சொல்லுகிறது என்ன? என்னுடைய சமூகத்திலே, என்னுடைய ஊழியத்திலே, என்னுடைய அழைப்பிலே நீங்க உண்மையா இருந்தா உங்களை நான் 100 களம் கோதுமையினால் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறேன், நல்லவராயிருக்கிறேன். இல்லாவிட்டால் அந்த 100 கள கோதுமையை குறித்து உங்களிடத்தில் நான் நியாய தீர்ப்பு செய்கிறவராயும் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பு வேண்டுமா, தேவனிடத்திலிருந்து பிரதிபலன் வேண்டுமா என்பதை பாருங்கள். இந்த கோதுமை என்பது 100 களத்தை காண்பிக்கிறது. அது அருமையான தேவ மனுஷனுக்கு ஊழியத்தின் வளர்ச்சியாயிருந்தது. அதே சமயத்தில் அந்த 100 கள கோதுமை இங்க ஒரு மனுஷனுக்கோ கணக்கை மாற்றி எழுதுகிற சுத்திர பொய்யான மனுஷனாய் மாற்றி விட்டது. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை பார்த்து கேட்கிறார், இந்த கோதுமை உங்க ஜீவியத்துல என்னவாய் இருக்கிறது? எஸ்ராவின் காலத்தில் கோதுமையா இருக்கிறதா, அல்லது உக்கிரானக்காரருடைய கோதுமையா இருக்கிறதா? யோசித்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்ல வேண்டுமானால் எனக்கு என்றைக்கும் ஒரு திட நம்பிக்கை உண்டு. எஸ்ராவுக்கு எப்படி 100 கள கோதுமையை ஆண்டவர் கொடுத்தாரோ அதே நன்மையை ஆண்டவர் எனக்கும் தருவார் என்கிற அசைக்க முடியாத விசுவாசம் என்றைக்கும் உண்டு. அந்த விசுவாசத்தை ஆண்டவர் உங்களுக்கும் தருவாராக. அந்த விசுவாசத்தினாலே நீங்களும் அந்த அருமையான நன்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உங்களுக்கு கிருபையும் தயவும் உதவியும் செய்வாராக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இப்பொழுது அடுத்ததாக அந்த சோத்திரம் எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கு 2வது ஒரு நன்மையை பார்க்கிறோம். அது அந்த 2வது நன்மை என்ன? திராட்சை ரசம் என்று பார்க்கிறோம். திராட்சை ரசம். ஆம், எனக்கன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த திராட்சை ரசம் என்பது எதை குறிக்கிறது? வேதாகமத்தின் ஆரம்பத்திலே வேதாகம சரித்திரம் எப்போது ஆரம்பித்ததோ அப்போதே இந்த திராட்சை ரசம் என்கிற வார்த்தையும் திராட்சை பழம் அல்லது திராட்சை ரசத்தை குறித்த விளக்கமும் வேதத்திலே தொடங்கிவிட்டது.
ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் இந்த திராட்சரசத்தை குறித்து நீங்கள் நன்றாய் பார்க்கலாம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. அப்படியானால் இந்த திராட்சரசம் என்பது எதை குறிக்கிறது? இந்த திராட்சரசம் நம்முடைய வாழ்க்கைக்கு எந்த வகையிலே நன்மையாய் இருக்கிறது? கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனியுங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாகும். யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3வது மற்றும் 9வது வசனங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 3 மற்றும் 9வது வசனங்களை வாசிக்கிறேன், கவனியுங்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றார். 9வது வசனம். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்தான். கர்த்தர் நல்லவர். இங்கு திராட்சரசம் என்பது எதை குறிக்கிறது? இந்த யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் கானா ஒரு கல்யாணத்தை குறித்து எழுதியிருக்கிறது, நமக்கு நன்றாய். ஆனால் அங்கு நன்றாய் கவனியுங்கள், அங்கு நடக்கிறது என்ன? இந்த திராட்சரசம் என்ற வார்த்தை வரும்போது முதலாவது ஒரு வார்த்தை இப்படி சொல்லுகிறது, திராட்சரசம் குறைவுபட்டது. அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, திராட்சரசம் இல்லை என்றார். இந்த குறைவுபட்டது என்பது எதை குறிக்கிறது? இல்லை என்பது எதை குறிக்கிறது? இந்த குறைவுபட்டது என்பது இன்றைக்கு இருக்கிற சபைகளின் பரிசுத்தாவியின் நிலைமையை குறிக்கிறது. இன்றைக்கு நிறைய சபைகள், நிறைய ஆராதனை கூடங்கள், வித்தியாசமான ஊழியங்கள் இருக்கிறது. ஆனால் அந்த சபைகள், ஆராதனை கூடங்களில் பார்த்தால் அன்றைக்கு இருந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இன்றைக்கு இல்லை, அது குறைவு காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த திராட்சரசம் குறைவுபட்ட போது, ஓ கர்த்தர் நல்லவே, அதற்கப்புறம் அடுத்த நிலைமை என்ன ஆகுது? திராட்சரசம் இல்லை என்கிற நிலைமைக்கு வந்துடும். ஒரு காலத்திலே ஊழியங்களிலே பரிசுத்தாவியானுடைய அபிஷேகம், ஆவியானுடைய நிறைவு, ஆவியானுடைய கிரியை குறைய ஆரம்பித்தது. ஆனால் அதன் பிற்பகுதி இப்ப என்ன ஆயிடுச்சு? நிறைய சபைகளிலே, நிறைய ஊழியங்களிலே, நிறைய தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில பரிசுத்தாவியே இல்லை என்கிற நிலைமை வந்துருச்சு. இதை நான் சொல்லுகிறது சத்தியத்தை விளங்கி கொண்டவர்களுக்கு நன்றாய் தெரியும். நீங்க ஒரு 15 அல்லது 20 ஆண்டுக்கு முன்பு இருந்த அந்த சபைகள், அன்றைக்கு இருந்த ஊழியங்கள், அன்றைக்கு இருந்த சுவிசேஷகர்கள், அன்றைக்கு இருந்த தேவ மனிதர்கள், அதற்கும் இப்போது இருக்கிற மனிதர்களுக்கும் நீங்க ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அங்க ஆவியானவருடைய கடிந்து கொள்ளுதல் இருக்காது, ஆவியானவருடைய எச்சரிப்பு இருக்காது. ஆவியானவர் வரும்போது ஜனங்க உடஞ்சி மனம் கசந்து அழுகிற அழுகை இருக்காது. ஆவியானவர் வரும்போது ஜனங்க ஒருவரோடு ஒருவர் ஒப்புரவாகிற காலம் இருந்தது, அது இப்போ இல்லை. ஆவியானவர் வரும்போது அவங்க தங்கள் அக்கிரமத்தை அறிக்கையிட்டு எழுந்து தைரியமா சாட்சி கொடுத்தார்கள். இன்றைக்கு அந்த அக்கிரமத்தை அறிக்கையிடுகிற சாட்சிகள் கிடையாது. அன்றைக்கு ஆவியானவர் வரும்போது எல்லாரும் அபிஷேகத்தில் மணிக்கணக்காய் விழுந்து கிடந்தார்கள், உருண்டு கிடந்தார்கள். இன்றைக்கு அப்படி ஆவியிலே மணிக்கணக்காய் விழுந்து கிடக்கிற அனுபவம் இல்லை. காரணம், எல்லாம் திராட்சரசம் குறைவுபட்டதை காண்பிக்கிறது. இரண்டாவது அங்கு மரியாள் சொல்லுகிற வார்த்தை திராட்சரசம் இல்லை. ஆம், இதை எத்தனை சபைகள், எத்தனை ஊழியங்கள், எத்தனை சுவிசேஷகர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள் என்று தெரியாது. ஆனாலும் இன்றைக்கு பல ஆவிக்குரிய முன்னணியில் இருந்தவர்கள் ஜீவியத்தில் அன்றைக்கு இருந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் இன்றைக்கு இல்லை. ஓ, அந்த திராட்சரசம் என்கிற அபிஷேகம் இல்லாமல் போய்விட்டு, இதுதான் உண்மை.
இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் வந்து மரியாள் சொல்லுகிறாள், ஓ திராட்சரசம் இல்லை என்று சொன்ன உடனே ஆண்டவர் கோபப்படுவதாக நாம் காணா ஒரு கல்யாணத்துல பார்க்கிறோம். அந்த கோபப்பட்டதுக்கு காரணமே, ஓ கர்த்தர் நல்லவை, குறைவை அங்கு கொண்டு வருவதும் இல்லை என்கிற வார்த்தை வருவதற்கும் என்ன காரணம்? இந்த கடைசி காலத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகம் குறைவுபட ஆரம்பித்தது. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பரிசுத்தாவி இல்லை, நிறைய வீட்டு குடும்பங்கள் ஜெபத்துல பரிசுத்தாவி இல்லை, நிறைய புருஷன் தலை மீது பரிசுத்தாவி இல்லை, நிறைய ஜீவியத்துல பரிசுத்தாவி இல்லை. ஆனால் நன்றாய் கவனிங்கள், அதனால இன்னைக்கு அவங்க நிலைமை பரிதாபமாய் இருக்கிறது. கானா ஒரு கல்யாணத்துல மரியாளுக்கும் இயேசுவுக்கு இடையில வாக்குவாதம் வந்ததை போல இன்றைக்கு நிறைய ஊழியங்களில் வாக்குவாதங்கள், மனஸ்தாபங்கள், குற்றஞ்சாட்டுதல், குறை சொல்லிக் கொள்ளுதல், தாக்கிக் கொள்ளுதல், இதுதான் நடக்குது. ஆனா அதே சமயத்துல இங்கு மூணாவது ஒரு திராட்சரசம் நான் வாசித்தேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். மூணாவது ஒரு திராட்சரசம், முதல் திராட்சரசம் குறைவுபட்ட திராட்சரசம், இரண்டாவது திராட்சரசம் இல்லாமல் போன திராட்சரசம். ஆனா இங்க மூணாவது திராட்சரசத்தை பார்க்கிறோம். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததுனா. கவனியுங்கள் தேவச்சனமே, ரொம்ப பரிதாபமான ஒரு தேவ செய்தியை கேளுங்க. ஒரு காலத்திலே பரிசுத்தாவியானவர் வருவதும் இறங்குவதும் அசைவதும் நிரப்புவதும் பந்தி விசாரிப்புக்காரர்களாகிய ஊழியக்காரர்களுக்கு அறியப்பட்டிருந்தது, தெரியப்பட்டிருந்தது. அவங்க சொல்லும்போது ஆவியானவரை வாரும் என்றால் தான் ஆவியானவர் வந்தார். ஆவியானவரை நிரப்பும் என்றால் நிரப்பினார். ஆவியானவரை அந்நிய பாஷைத்தாரும் என்றால் தந்தார். அன்றைக்கு பந்தி விசாரிப்புக்காரராகிய ஊழியக்காரர்கள் சொன்னதெல்லாம் நடந்தது. ஆனால் அந்த பரிதாபம், இன்றைக்கு பரிசுத்தாவி என்கிற திராட்சரசம் குறைவுபட்டு பரிசுத்தாவி என்கிற திராட்சரசம் நிறைய இடத்துல இல்லாததுனால இந்த திராட்சரசம் ஆகிய பரிசுத்தாவி குறித்த வெளிப்பாடு இப்ப யாருக்கு கொடுக்கப்பட்டது தெரியுமா? வேலைக்காரனுக்கும் வேலைக்காரிக்கும் கொடுக்கப்பட்டு விட்டது. இந்த வேலைக்காரனும் வேலைக்காரி யாரு? அடிமைகள். அடிமைகள் யாரு? சபைகள் இருக்கிற விசுவாசிகள், ஊழியத்தில் இருக்கிற விசுவாச மக்கள். இன்னைக்கு அந்த பரிதாபம் விசுவாச ஜனங்களுக்குள் இருக்கிற பரிசுத்தாவியை குறித்த வெளிப்பாடு கூட நிறைய பந்தி விசாரிப்புக்காரர்கிட்ட இல்லை. ஆண்டவர் அவர்கள் கண்களை குருடாக்கி வேலைக்காரருடைய கண்களை திறக்க ஆரம்பித்து விட்டார். இதெல்லாம் வெளிப்படையான சத்தியம், உபதேசங்கள் அடங்கிய வேதத்தின் வெளிப்பாடு. ஆனால் இதை சொன்னால் ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் அநேகர் இல்லை. ஆனால் சத்தியம் உண்மைதான். இங்கு வேதம் சொல்லுகிறது, தண்ணீரை மொண்ட வேலைக்காரனுக்கு தெரிந்தது கூட பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியல. உடனே மணவாளனை கூப்பிடுற. மணவாளன் யாரு? நமக்கு ஒரே மணவாளன் தான் இயேசு கிறிஸ்து. உடனே இயேசுட்ட வரும், ஆண்டவரே என் விசுவாசி ஆவில நிரம்புறாங்க, என் விசுவாசி தீர்க்கதரிசனம் சொல்றாங்க, என் விசுவாசி வெளிப்பாடு சொல்றாங்க, என் விசுவாசி அப்படி பண்றாங்க. ஐயோ அவங்க அப்படி போயிட்டாக்கா உடைச்சிட்டு போயிடுவாங்க, நான் என்ன செய்ய ஓடி போய் கேட்கிறாங்க. ஆனால் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவே. நன்றாய் கவனிக்க வேண்டும். நம்முடைய ஜீவியத்திலே பரிசுத்தாவி என்கிற திராட்சரசம் குறைவுபடவும் கூடாது. நம்முடைய ஜீவியத்திலே திராட்சரசம் என்கிற பரிசுத்தாவியானவர் இல்லாமலும் போய்விடக்கூடாது. இந்த ரெண்டு நிலைமைக்கு இடம் கொடுத்தா மூன்றாவது ஆண்டவரை எடுத்து சாதாரண வேலைக்காரனுக்கும் சாதாரண வேலைக்காரிக்கும் கொடுத்து, இந்த திராட்சரசம் என்கிற பரிசுத்தாவி வேலைக்காரனுக்கும் வேலைக்காரிக்கும் கொடுக்கப்பட்டது என்று சொன்னேன். பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாம போயிடுச்சு. இது எங்க நடந்தது? யார் வாழ்க்கையில் நடந்ததுன்னா நாகமானுடைய வாழ்க்கையில் நடந்தது. இங்கு மரியாள் தான் முத திராட்சரசம் இல்லை என்கிறத சொல்றோம். ஒரு பெண் சொல்றத பார்க்கிறோம். அதே போலதான் நாகமான் வாழ்க்கையில
ஒரு வேலைக்கார பெண்ணு தான் சொல்றா, இங்க ஒண்ணுமே இல்ல, சுகமும் கிடையாது, விடுதலையும் கிடையாது, ஆரோக்கியம் கிடையாது. ஆனா இஸ்ரேலுக்கு போனா அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், அவர் சுகமாக்குவா. அப்போ ஒரு பெண்ணுக்கு அந்த வெளிப்பாடு, அந்த தரிசனம். இரண்டாவது, வேலைக்காரர்களுக்கு அந்த வெளிப்பாடு வந்ததாக பார்க்கிறோம். இந்த வேலைக்காரர்கள் எங்கே? அதுவும் நாகமான் வாழ்க்கையில யோர்தானில் இறங்க மாட்டேன் என்று சொல்ல, அவனுக்கு கீழே வேலை செய்கிறவன வந்து, ஆண்டவனே பெரிய வேலை செய்ய சொல்லிதான் செய்வீங்கல்ல, அவர் குளிக்கதான சொன்னாரு, குளிங்கன உடனே வேலைக்காரனுக்கு வந்த வெளிப்பாட்டின்படி நாகமான் குளித்தான். எங்க கவனிங்க, நாகமான் போர்ப்பட தளபதி தான், தேசத்தை காக்கிறவன் தான், யுத்தத்துக்கு பெரும் தலைவன் தான். ஆனாலும் பாருங்க, அவன் வாழ்க்கையில தரிசனம் இல்லை, அவன் வாழ்க்கையில இந்த திராட்சை ரசம் இல்லை, அவன் வாழ்க்கையில இந்த அபிஷேகம் இல்லை. ஓ கர்த்தர் நல்லவே, அவனுக்கு அந்த தரிசனத்தையும் அந்த பரிசுத்தாவியை கற்றுக் கொடுத்ததே வேலைக்காரியும் வேலைக்காரனும் தான். இந்த கடைசி காலத்திலே ஊழியங்களிலே இதுதான் நடக்குது. திராட்சரசம் என்பது நல்ல தேவனுடைய அபிஷேகத்தை குறைக்கிறது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவியத்திலே திராட்சரசமாகிய பரிசுத்தாவி குறைவாய் காணப்படுகிறது. நிறைய பேருடைய ஜீவியத்திலே பரிசுத்தாவியாகிய திராட்சரசம் இல்லாமல் போய்விட்டது. ஆனாலும் உங்களுக்கு நற்செய்தியை சொல்லுகிறேன். அந்த யோவான் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே 3வது ஒரு திராட்சரசம் வருது. அது எங்கிருந்து வருதுன்னு தெரியாமலேயே தேவனால் அனுப்பப்படுகிற திராட்சரசம் அது நேரடியா வந்து கச்சாடியை நிரப்பக்கூடியதா இருக்கு. இது மனுஷனை நிரப்புகிற திராட்சரசம் அல்ல, இது கச்சாடியை நிரப்புகிற திராட்சரசம். கச்சாடி என்றால் யார்? தேவனுக்குள் உறுதியாயிருக்கிறவர்கள் யார்? ஓ கர்த்தருக்காக நிலைத்திருக்கிறவர்கள் யார்? மரணமே ஆனாலும் கிறிஸ்துவை விட்டு பிரிக்க முடியாது என்று இருக்கிறவர்கள் யாரோ அவர்களை ஆண்டவர் கைவிட மாட்டார். அவர்களுக்கென்று ஒரு திராட்சரசமாகிய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஆண்டவர் அனுப்புவார். அல்லேலூயா. அப்போ இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல முதலாவது கோதுமை என்று பார்த்தோம், இரண்டாவது திராட்சை ரசம் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக அங்கு ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன அப்படின்னாக்கா, வேதம் சொல்கிறது எண்ணெய் என்று பார்க்கிறோம். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எண்ணெய், கர்த்தர் நல்லவை. எனக்கன்பானவர்களே, இந்த எண்ணெய் என்பது என்ன? இந்த எண்ணெய் என்பது எதை குறிக்கிறது? ஓ கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். வாசிக்கிறேன், யாக்கோபின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 14வது வசனம். யாக்கோபு 5:14. உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டார், அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக, அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். இங்கு எண்ணெய் என்பது என்ன என்று பார்க்கிறோம். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையின் போராட்டமும் ஜெயத்தையும் குறிக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருகிற 2 காரியத்தை இந்த எண்ணெய் குறிக்கும். ஒன்று போராட்டம், மற்றொன்று ஜெயம். இந்த எண்ணெயிலே 2 சம்பவங்கள் இருக்குது. ஒன்று ஓசத்திரம், கர்த்தர் பூமியின் அனுபவத்தை குறிக்கிறது. இன்னொன்று வானத்தின் அனுபவத்தை குறிக்கிறது. இந்த எண்ணெய்க்குள் பூமியின் அனுபவமும் வானத்தின் அனுபவமும் இருக்குது. பூமியின் அனுபவம் என்னன்னாக்கா, இங்க ஒரு மனுஷன் இருக்கிறான், அவன் பூமியிலே வாழும் போது வியாதிப்பட்டு விடுகிறான். வியாதி என்பது பூமிக்குரியது, பூமியில் வாழ்கிற மனிதர்களுக்குரியது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதா. அதே சமயத்துல அங்கு இன்னொரு அனுபவத்தை பார்க்கணும், வானத்தின் அனுபவம். அது என்னன்னாக்கா, அதுதான் தேவனால் அனுப்பப்படுகிற தெய்வீக சுகத்தை காண்பிக்கும். அப்ப இந்த எண்ணெய் என்பது 2 விதத்திலே இருக்கு. ஒன்று பூமிக்குரிய அனுபவத்தையும், இரண்டாவது வானத்துக்குரிய அனுபவத்தை காண்பிக்கிறது. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இதுல வானத்துக்குரிய அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்கு, பூமிக்குரிய அனுபவம் எத்தனை பேருக்கு இருக்குன்னு பார்த்தாக்கா, ஓ கர்த்தர் அளவே நிறைய பேர் பூமிக்குரிய அனுபவத்துலதான் இருக்கிறார்கள், இருக்கிறோம்.
எப்ப பார்த்தாலும் ஒரு நோய், எப்ப பார்த்தாலும் ஒரு வியாதி. அல்சர் இருக்கு, பிபி இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, பிளட் பிரஷர் இருக்கு, ஹெட்டேக் இருக்குது, பாடி பெயின் இருக்குது, ஃபீவர் இருக்குது, கேன்சர் இருக்குது. இப்படி பலவிதமான காரியத்தை சொல்லிக்கொண்டே இருக்கு. ஆனா அதே சமயத்துல இந்த பூமிக்குரிய பாடுகள் நிறைந்த இடத்துல கர்த்தர் நல்லவே, ஆண்டவர் ஒரு எண்ணெயை அனுப்புகிறார். அந்த எண்ணெய்க்கு இங்க ஒரு பார்க்கிற எண்ணெய் சாதாரண எண்ணெய் அல்ல, அது பூசப்படுகிற எண்ணெய் என்று பார்க்கிறோம். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. பூசப்படுகிற எண்ணெய். எண்ணெய் பரிசுத்த வேதாகமத்தில் எண்ணெய் என்பது நிறைய விதமான அனுபவங்களை, நிறைய விதமான சத்தியத்தை காண்பிக்கிறதா இருக்கிறது. ஆனால் அந்த நிறைய விதமான எண்ணெயிலே இங்கு கர்த்தரளவை பூசப்படுகிற எண்ணெய் என்பது கர்த்தர் தம்முடைய கிருபையை, தம்முடைய மகிமையை சரீரத்திலே அனுப்புவதை காண்பிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இன்னைக்கு நிறைய பேருடைய ஜீவியத்துல இந்த பூசப்படுகிற எண்ணெயை குறித்து, பூசிக்கொள்ளுகிற அனுபவத்தை குறித்து நிறைய பேருக்கு சிந்தையும் கிடையாது, எண்ணமும் கிடையாது, அதற்காக நேரத்தை ஒதுக்குவதும் கிடையாது. ஆனால் இந்த காலை வேளையிலே கர்த்தர் நல்லவே, ஆண்டவராகிய தேவன் அந்த எண்ணெயை நம்மேலே அவர் பூசிக்கொள்வதற்கு அல்லது பூசி விடுவதற்கு, அதனால் ஒரு பெரிய விடுதலையை கொடுப்பதற்கு அவர் விருப்பமுள்ள தேவனாய் காணப்படுகிறார், வாஞ்சையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப இந்த எண்ணெய் என்பது 2 அனுபவம் என்று சொன்னேன். கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர், கர்த்தர் நல்லவேர். ஒன்று வானத்தின் அனுபவம், மற்றொன்று பூமியின் அனுபவம். ஆனால் கர்த்தர் நல்லவே, அதே சமயத்துல இந்த எண்ணெய் ஒரு இடத்துல அது பூமிக்குரியதையும் வானத்துக்குரியதையும் ஒரே சம்பவத்தில் பிரதிபலிக்கிறதை பார்க்கலாம். எங்க பிரதிபலிக்கிறது? லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 46வது வசனம். லூக்கா 7:46. நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை, இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். அல்லேலூயா. இங்கு கவனிக்க வேண்டும், வானத்துக்குரியவர் ஆண்டவராயிருக்கிறார், பூமிக்குரியவள் ஒரு ஸ்திரீயாயிருக்கிறார். இப்போ பூமிக்குரிய ஸ்திரீ வானத்துக்குரிய ஆண்டவருக்கு வந்து எண்ணெயை பூசி விடுகிறார். அப்போதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எனக்கு எண்ணெய் பூசவில்லை, ஆனால் இவள் எண்ணெயோடு கூட பரிமள தைலத்தையே பூசுகிறார். இப்ப இது எதை காண்பிக்கிறது? ஒரு தேவ பிள்ளை பூமியில் இருந்தாலும் வானத்தின் அனுபவத்தை அனுபவிக்க முடியும், தெய்வீக சுகத்தை அடைய முடியும், நல்ல தேவனுடைய நாம வார்த்தையினால் நாம் சுகமாக்க முடியும். ஒரு ஸ்திரீ அவள் பூமிக்குரியவள், ஆனால் இயேசுவோ வானத்துக்குரியவர். அவர் வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவ அப்பம். அந்த வானத்துக்குரியவருக்கு பூமிக்குரிய எண்ணெயாகிய தைலத்தினாலே அவள் அழகாய் ஊழியம் செய்தால் அந்த ஊழியம் பூமி எங்கும் பரவி பேர் பெற்றதாய் மாறினது. எனக்கன்பானவர்களே, இந்த எண்ணெய் என்பது வானத்தின் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு ஆவிக்குரிய மனுஷனுடைய ஜீவியத்தில் காணப்படுகிற ரகசிய நன்மைகளை பெற்றுக் கொள்வதை காண்பிக்கிறது. அந்த இடத்திலே குஷ்டரோகியாகிய சீமோன் இருக்கிறான், அங்க அப்போஸ்தலர்கள் இருக்கிறாங்க, ஸ்பீசர்கள் இருக்காங்க, யூதாஸ் காரியத் இருக்கிறான், யூதர்கள் இருக்காங்க. இவ்வளவு பேர் இருந்தோம், அவர்கள் ஒருவருக்கும் இயேசுவுக்கு எண்ணெய் பூச வேண்டும் என்கிற சிந்தையோ எண்ணமோ வரவில்லை. அவர்கள் இயேசுவை எப்படி திருப்திப்படுத்த பார்த்தார்கள்? குளுமையான போஜனத்தை கொடுத்து திருப்திப்படுத்த பார்த்தார்கள், நல்ல ஆகாரம் தந்து திருப்திப்படுத்த பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவர் கொழுமையான போஜனத்தினால் திருப்தியாகவில்லை, அங்கு பூசப்பட்ட எண்ணெயினால் அவர் திருப்தியானார். அப்படியானால் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, மகிமையின் தேவனாகிய கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற நாம் தேவன் எதிலே திருப்தி அடைகிறார் என்பதை நாம் தெரிந்து செய்ய வேண்டும். கர்த்தர் நல்லவை. இன்றைக்கு சில விசுவாசிகள் நினைக்கிறார்கள், இவ்வளவு காணிக்க கொடுத்துட்டா, இந்த தசோபாகம் கொடுத்துட்டா, இந்த பணத்தை கொடுத்துட்டாக்கா பாஸ்டர் திருப்தி ஆயிடுவார், ஊழியக்காரர் திருப்தி ஆயிடுவார். நான் சொல்றேன், நீங்க பாஸ்டருக்கு காணிக்க கொடுங்க,
தசமபாகம் கொடுங்க, உங்க பங்கு கொடுங்க, தப்பே கிடையாது. ஆனால் அதனால் ஒரு ஊழியக்காரரை முழுமையான முறையிலே திருப்திப்படுத்த முடியாது. ஒரு விசுவாசி ஒரு ஊழியக்காரரை திருப்திப்படுத்துவது என்று சொன்னால், நீங்க எவ்வளவுதான் காணிக்கையும் பணமும் வரவும் கொடுத்தாலும் அதை விட அந்த ஊழியக்காரருடைய கண்களுக்கு முன்பாய் நீங்கள் ஆண்டவருக்கு ஒரு ஊழியம் செய்கிறீர்கள் என்றால் அதுதான் அங்கு மெய்யான திருப்தி. இன்றைக்கு நிறைய இடத்துல ஊழியம் செய்ய தடை செய்யப்படுகிறது, ஊழியம் செய்ய அனுமதி இல்லாமல் போகிறது, பல குற்றச்சாட்டுகளும் பலவிதமான பணிசுமத்தல் வருகிறது. ஆனால் எல்லா இடத்திலும் அப்படி அல்ல. சில இடத்திலே ஆண்டவர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். இங்கு சீமோன் இருக்கிறான், குஸ்ரோகிய சுகமானவன் இருக்கிறான், சீசர்கள் இருக்கிறார்கள், அப்போஸ்தலர்கள் இருக்கிறார்கள், யூதர்கள் இருக்காங்க. இவங்க எல்லாரும் இருக்கும் போது ஒரு பெண் தைரியமா உள்ள நுழைஞ்சி இயேசுவுக்கு எண்ணெயை பூசுறா, தைலத்தை பூசுறானாக்கா அந்த காரியம் எதை குறிக்கிறது? நமக்கு 1008 பேர் முன்னாடி இருந்தாலும் அவர்கள் நம்மை அரட்டி மிரட்டினாலும் நம்மால் ஒரு தைரியமாய் கிறிஸ்துவுக்கு ஒரு ஊழியம் செய்ய முடியும் என்பதை காண்பிக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளையே, உங்களுக்கு இருக்கிற எதிரான மனிதர்களுக்கு மத்தியிலே நீங்க தைரியமாய் என்ன என்கிற சாந்தமான ஊழியத்தை செய்ய முடியுமா? என்ன என்கிற அமைதியான ஊழியத்தை செய்ய முடியுமா? என்ன என்கிற தெய்வீக சுகமளிக்கிற ஊழியத்தை செய்ய முடியுமா? என்ன என்கிற ஆறுதலை கொடுக்கிற ஊழியத்தை செய்ய முடியுமா என்பதை பாருங்கள். இதுவரைக்கும் செய்யாவிட்டால் இன்றைக்கு தைரியமாய் பாளையத்தில் இறங்குங்கள். இன்றைக்கு தைரியமாய் கையில குப்பையை எடுங்கள். இன்றைக்கு தைரியமாய் எண்ணெயை தொட்டு தடவ ஆரம்பியுங்கள். உங்க சரீரத்தில் ஆண்டோர் சுகமளிக்கிற வல்லமையை வைத்திருக்கிறார், உங்களுக்குள்ள அந்த கிருபையை வைத்திருக்கிறார். நீங்கள் பாளையத்தில் இறங்கும் போது, வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது எல்லா நோய்களும் எல்லா பிணிகளும் விலகும். கர்த்தர் உங்களை கொண்டு சுகமாக்குவார். இந்த எண்ணெய் பூசுகிறவனுக்கு ஆண்டவர் அங்கு அழகான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார், பெயரை கொடுக்கிறார். என்ன பெயர் கொடுக்கிறார் பாருங்க, சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க அங்க இருக்கிற சீமோனை பார்க்காம, யூதர்களை பார்க்காம, சீசர்களை அப்போஸ்தலரை பார்க்காம, மற்றவர்களை கவனிக்காம, உங்களுக்கு கொடுத்த எளிமையான அற்பமான சாதாரண ஊழியத்தை தைரியமா நீங்க தொடர்ந்து செஞ்சீங்கன்னா ஒரு நேரம் வரும், ஆண்டவர் உங்களை சபைக்கு மூப்பத்தியாகவும் ஆண்டவர் உங்களை சபைக்கு மூப்பனாகவும் மாற்றி விடுவார். இதுதான் இந்த எண்ணெய்க்குள் இருக்கிற அபிஷேகம். ஒரு சாதாரண எண்ணெய் ஒரு சாதாரண ஸ்திரியை எங்க கொண்டு போய் நிறுத்திவிட்டது? இயேசுவுக்கு முன்பாய் நிறுத்திவிட்டது, ஸ்ரீசர்களுக்கு முன்பாய் நிறுத்திவிட்டது, பணக்காரருக்கு முன்பாய் நிறுத்திவிட்டது. அப்ப இந்த எண்ணெய்க்குள் எவ்வளவு பெரிய மேன்மை இருக்கிறது. நீங்கள் ஊழியம் செய்ய ஆரம்பித்தால் போதும், அற்பமான சொற்பமான சாதாரணமான ஒரு குப்பி, தைல குப்பியை வச்சுக்கிட்டு அதை எடுத்து தடவுகிற ஊழியத்தை பண்ண ஆரம்பித்தாலே ஆண்டவர்களை சபைக்கு மூப்பத்தியாகவும் மூப்பனாகவும் மாற்றுவார். காரணம், ஒரு காலத்தில் மேய்ப்பர் என்று சொல்லப்பட்டவர்களும், ஒரு காலத்தில் ஆசாரியர் என்று சொல்லப்பட்டவர்களும், ஒரு காலத்தில் அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்று சொல்லப்பட்டவர்களும் இன்னைக்கு தூங்கி வழுகிறவர்களாய் மாறிவிட்டார்கள், கனநித்திரையின் பிரியர்களாய் மாறிவிட்டார்கள். ஐயோ, தேவ சமூகத்தில் விழுந்து கிடக்கிறவர்களாய் இல்லாமல் போய்விட்டார்கள். அதனால தான் முதலாவது பார்த்த வேலைக்காரியை எழுப்பினாரு, வேலைக்காரனை எழுப்புறாரு. இப்ப மூப்பத்தியையும் மூப்பனையும் கத்த எழுப்புகிறார். இவர்கள் சபைக்கே தலையாய் கத்த மாற்ற போகிறார். தேவ ஊழியக்காரனாக நான் சொல்லுவேன், இன்னைக்கு இந்த செய்தியை கேட்கிற நீங்க சாதாரண அந்த ஸ்திரியை போல, லூக்கா 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற ஒரு சின்ன ஸ்திரியை போல இருக்கலாம். உங்களை பார்த்துதான் கத்துட வார்த்தை வருது, மகளே நான் கொடுத்த ஊழியத்திலே உண்மையாயிரும். மகளே, மகனே, நான் கொடுத்த ஊழியத்தை உக்கிராத்மமாய் செய். உன்னை நான் சபையின் மூப்பத்தியாய் மாற்றுவேன், சபைக்கே மூப்பனாய் மாற்றுவேன். இது என்னுடைய வார்த்தை. உன்னிடத்தில் ஒரு எண்ணெயை வைத்திருக்கிறேன், அந்த எண்ணெய் இழந்து போகாதபடி காத்துக்கொள். அது விளக்கு எரிவதற்கு ஊற்றுவதாய் பார்த்துக்கொள் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர்.
ஆண்டோடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. இந்த எரேமியாவின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு 4வதாக ஒரு நன்மையை ஆண்டவர் தருவதாக பார்க்கிறோம். ஆண்டவர் கொடுக்க விரும்புகிற அந்த 4வது நன்மை என்ன? வசனம் சொல்லுகிறது, ஆட்டுக்குட்டிகளும் என்று பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஆட்டுக்குட்டிகள். அப்போ இந்த ஆட்டுக்குட்டிகள் என்பது என்ன? இந்த ஆட்டுக்குட்டிகள் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. ஆட்டுக்குட்டி என்பது பலவிதமான வேதத்தின் ரகசியங்களை சொல்லக்கூடியதா இருக்கிறது. அப்படிப்பட்ட இந்த காரியத்துல இந்த ஆட்டுக்குட்டியை குறித்த ஒரு கிருபையுள்ள ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஜெபத்தோடு கவனிங்கள். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நீதிமொழிகளின் புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீதிமொழிகள் 27:26. ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். ஆட்டுக்குட்டிகள் உனக்கு வஸ்திரத்தையும் கடாக்கள் வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் கொடுக்கும். ஆம், இங்கு இந்த ஆட்டுக்குட்டிகள் 4வது நன்மை ஆட்டுக்குட்டிகள். இந்த ஆட்டுக்குட்டிகள் என்பது என்ன? ஆட்டுக்குட்டிகள் என்பது எதை காண்பிக்கிறது? கர்த்தர் நல்லவே. அது நல்ல 2 காரியத்தை காண்பிக்கிறது. ஒன்று வஸ்திரத்தை காண்பிக்கிறது, 2வது கிரயத்தை காண்பிக்கிறது. இந்த ஆட்டுக்குட்டிகள் என்பது ஒன்று வஸ்திரம், 2வது கிரயம். அப்போ வஸ்திரம் என்பது எதை காண்பிக்கிறது? நீதியுள்ள வாழ்க்கையை காண்பிக்கிறது. அதாவது சாட்சியுள்ள ஜீவியத்தை காண்பிக்கிறது. உன் வஸ்திரத்தை இழந்து போகாதே என்று வேதம் சொல்லுது. வஸ்திரத்தை கரைப்படுத்திக் கொள்ளாதே என்று வேதம் சொல்லுது. அவனுக்கு வேறு வஸ்திரம் கொடுக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு என்று பார்க்கிறோம். இதெல்லாம் எதை குறிக்கிறது? ஒரு ஜெயவ மனுஷனுடைய வாழ்க்கையின் சாட்சியின் அனுபவத்தை காண்பிக்கிறது. ஆம், எனக்கன்பானவர்களே, ஆண்டவர் எரேமியா 31:12 படி கொடுக்க விரும்புகிற 4வது ஒரு நன்மை என்னன்னா, நல்ல அருமையான ஆட்டுக்குட்டிகள். அந்த ஆட்டுக்குட்டிகள் என்பது முதலாவது ஒரு சாட்சியின் ஜீவியம். இந்த கடைசி காலத்துல கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக சாட்சியாய் வாழ்கிற வாழ்க்கை இன்னைக்கு ரொம்ப கழுத தேஞ்சி கட்டெரும்பு ஆன கதையா மாறிச்சு. ஒரு காலத்துல சபையில சாட்சி சொல்ல அனுமதி கிடைக்காதா என்று நினைத்த காலங்கள் உண்டு. ஒரு காலத்துல சபையில ஆராதனைகள், ஊழியங்கள, மேடைகள்ல சாட்சி சொல்லுவதற்கு ஜனங்கள் அவ்வளவு சந்தோஷமா ஓடி வருவார்கள். ஊழியர்கள் ஒரு காலத்துல சாட்சியா இருந்தது. ஆனா இன்றைக்கு என்ன ஆயிருச்சு? சாட்சியாய் இருந்த காலங்கள் மாறி எல்லாம் காட்சியாய் மாறிவிட்டது, பளபளப்பாய் மாறிவிட்டது, மின்னுகிறதாய் மாறிவிட்டது, ஜோடிக்கிறதாய் மாறிவிட்டது, அலங்கார விளக்குகளாய் மாறிவிட்டது, பயங்கர சத்தங்களாய் மாறிவிட்டது, பயங்கர துணிகளாய் மாறிவிட்டது, உடைகள் மாறிவிட்டது, எல்லாம் காட்சியாய் மாறிவிட்டது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமோ எந்த நிலைமை வந்தாலும் நம்முடைய வஸ்திரமாகிய சாட்சியை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவருக்காக சாட்சியாய் ஜீவிக்க வேண்டும். அந்த சாட்சியின் நிலைமை நம்முடைய வாழ்க்கையில் இருக்குது. ஆட்டுக்குட்டி என்பது முதலாவது வஸ்திரத்தை குறிக்கிறது. அது சாட்சியின் ஜீவியம். இயேசு கிறிஸ்துவானவர் பூமிக்கு வந்தபோது மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்துல இருந்து கடைசி வரைக்கும் எவ்வளவோ வார்த்தைகளை பேசினார். அவர் பேசின ஓமைகள், உபமானங்கள், சத்தியங்கள், பிரமாணங்கள், வார்த்தைகள், நியாயப்பிரமாணங்கள், ஏசாயாவின் புஸ்தகம், இதெல்லாம் நிறைய இருக்கிறது. ஆனா அவர் பேசின வார்த்தையிலேயே ரொம்ப பெரிய பிரதானமான வார்த்தை என்ன தெரியுமா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல இயேசு இந்த உலகத்துல கடைசி ஒரு வார்த்தையை பேசினார். அவர் பேசின கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். அதற்கு பின்பு இயேசு பூமியில் பேசினதாக வேதத்தில் ஆதாரமே இல்லை. அப்ப இயேசுவின் கடைசி மூச்சு என்ன?
அவருடைய கடைசி விருப்பம் என்ன, அவருடைய கடைசி எண்ணம் என்ன? ஒவ்வொரு தேவ பிள்ளையும் தங்களுடைய நீதியின் வஸ்திரமாகிய ஆட்டுக்குட்டியை போல நல்ல சாட்சியாய் இருக்கணும். சரி, இந்த ஆட்டுக்குட்டிகள் என்று சொன்னா ஒன்று வஸ்திரம், அது சாட்சியின் ஜீவியம் என்று சொன்னேன். இரண்டாவதாக இந்த ஆட்டுக்குட்டிகள் எதை காண்பிக்கிறது? அது நல்ல கிரயம் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அது நல்ல கிரயத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அப்படியானால் இந்த கிரயம் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? இந்த கிரயத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த கிரயம் என்பதை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 4ஆம் அதிகாரம் 37வது வசனம். அப்போஸ்தலர் 4:37. தனக்கு உண்டாயிருந்த நிலத்தை விற்று அதன் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். அல்லேலூயா. இங்கு பர்னபா என்று சொல்லப்பட்ட நல்ல ஒரு தேவ மனுஷனை குறித்து வாசிக்கிறோம். அவனுக்கு நிறைய நிலம் இருந்தது, காணியாட்சி நிலம் இருந்தது, சில பூமியின் ஆசீர்வாதம் இருந்தது. அதை அவன் விற்று கொண்டு வந்து என்ன செய்கிறான்? அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைக்கிறான். அப்போ இந்த கிரயம் என்பது எதை குறிக்கிறது? இதற்கு முன்பு பர்னபாவாகிய நான் என்னை கர்த்தருக்கு கொடுத்தேன், இப்போது எனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஆட்டுக்குட்டிகள் என்பது ஒன்று வஸ்திரமாகிய சாட்சி, இரண்டாவது கிரயமாகிய உடன்படிக்கையை காண்பிக்கிறது, தேவனுக்கு அர்ப்பணிக்கிறதை காண்பிக்கிறது. இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட பர்னபாக்கள் அதிகமாய் இல்லையே. இந்த கடைசி காலத்துல இப்படிப்பட்ட விசுவாசிகள் இல்லையே. அதற்கு பதிலாக அனனியாக்கள் பெருகிவிட்டார்கள், சப்பிராள்கள் பெருகிவிட்டார்கள். ஆனால் ஆட்டுக்குட்டிகள் என்பது இரண்டாவது கிரயம். அந்த கிரயம் என்பது என்னை கர்த்தருக்கு கொடுத்தது மாத்திரமல்ல, எனக்கு உரிய எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுக்கிறேன். அல்லேலூயா. அப்படி இன்றைக்கு சம்பளம் வாங்குகிற எத்தனை பேர் உண்மையாய் காணிக்கை கொடுக்கிறார்கள்? மாத வருமானம் பெறுகிற எத்தனை பேர் உண்மையாய் தசமபாகம் செலுத்துகிறார்கள்? நிறைய சொத்து, நலம், வீடு, நகை பல இடத்தில் வைத்திருக்கிறவர்கள், அதுல எத்தனை பேர் ஒரு பகுதியை முழுவதுமா கர்த்தருக்கா தைரியமா எழுதி வைக்கிறாங்க? ஆனால் வேதாகம காலத்துல அப்படி எழுதி வைத்தார்கள், அப்படி கொடுத்தார்கள், கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்துல வைத்தார்கள். அதனால இந்த யார் கிரயத்தை விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்களோ அவர்களுக்கு ஆண்டு அழகான ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். என்ன அபிஷேகம் தெரியுமா? இந்த பர்னபாவுக்கு கிடைச்ச ஊழியமே சமாதானம் பண்ணுகிற ஊழியம். பிரிந்த கணவன் மனைவியை இணைப்பது, உடைந்த குடும்பங்களை சேர்ப்பது, கசப்புள்ளவர்களை சமாதானமாய் மாற்றுவது, இப்படி அநேகரை சமாதான உடன்படிக்கைக்குள் நடத்துகிற அந்த சமாதான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தார். அப்ப இதுல இருந்து என்ன தெரிகிறது? ஆட்டுக்குட்டிகளாகிய சாட்சியின் ஜீவியம் ஜீவித்தால் நாம் ஆண்டவருக்கு கிரயத்தை கொடுக்கிறவர்களாய் மாறுவோம். கிரயமாகிய நம்முடைய சொத்தையோ, நிலத்தையோ, நகையையோ, பணத்தையோ, பொருளையோ, ஆஸ்தியையோ கர்த்தருக்கு கொடுத்தா ஆண்டவர் சும்மா விட மாட்டார். நமக்கு ஒரு சமாதானத்தின் ஊழியத்தை கொடுத்து அநேகரை சமாதானத்தின் வழியில் நடத்துகிற பாதையிலே நம்மை கர்த்தர் கொண்டு போவார். இந்த கிருபையுள்ள சத்தியம், இந்த கிருபையுள்ள வெளிப்பாடு, இந்த ஆழ்ந்த உபதேசம் இன்னைக்கு எல்லாருடைய காதுகளில் நுழைய வேண்டும், எல்லாருடைய இருதயத்தை நிரப்ப வேண்டும். இன்றைக்கு ஆட்டுக்குட்டின்னு சொன்னாக்கா இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டவர், இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டின்னு சொல்லி அவரே சொல்லிட்டு தன்னை கர்த்தருக்கு அர்ப்பணிக்காமல் போய்விடுகிறார்கள். ஆட்டுக்குட்டிகள் என்பது ஒன்று நல்ல வஸ்திரத்தை கொடுக்கிறது, அது சாட்சி ஜீவன். இரண்டாவது அது கிரயத்தை குறிக்கிறது, தனக்குண்ட எல்லாவற்றையும் கர்த்தருக்கு கொடுப்பதை காண்பிக்கிறது. நம்முடைய ஜீவியம், நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்டதாய் மாறுவதாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஐந்தாவதாகவும் கடைசியாகவும் ஆண்டவர் கொடுக்கிற நன்மைகளிலே ஐந்தாவது நன்மை, அந்த எரேமியாவின் புஸ்தகம்
31ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கும் போது அங்கு தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, கன்றுக்குட்டிகள் என்று பார்க்கிறோம். ஓ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த கன்றுக்குட்டிகள் எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, முதலாவது நாம் ஓ சோதரம் கோதுமை என்றால் என்ன என்று பார்த்தோம். இரண்டாவது திராட்சரசம் என்றால் என்ன என்று பார்த்தோம். மூன்றாவது எண்ணெய் என்றால் என்ன என்று பார்த்தோம். நான்காவதாக ஆட்டுக்குட்டிகள் என்றால் என்ன என்று பார்த்தோம். இப்ப கடைசியாக ஐந்தாவதாக கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், அந்த கன்றுக்குட்டியை குறித்து பார்க்கிறோம். இந்த கன்றுக்குட்டிகள் என்றால் என்ன? இந்த சூத்திரம் கர்த்தர் நல்லவே, இந்த கன்றுக்குட்டிகள் என்பது எதை காண்பிக்கிறதா இருக்கிறது? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், ஜெபத்தோடு கவனிங்கள். தேவனுடைய நாமத்துக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. Jesus name, Jesus name, Jesus name, Jesus name, Jesus name. சங்கீதங்களின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 29:6. அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் புல்ல பண்ணுகிறார். அல்லேலூயா. ஓ கன்றுக்குட்டிகளைப் போலவும் புல்ல பண்ணுகிறார். ஆம், கடைசியாக ஆண்டவர் கொடுக்கிற அருமையான 5வது நன்மை என்னன்னா, அது நல்ல கன்றுக்குட்டி. அந்த கன்றுக்குட்டிகள் என்றால் என்ன காண்பிக்கிறது? அந்த சங்கீதம் 29:6 சொல்லுகிறது, அது நல்ல துள்ளுகிற அனுபவத்தை காண்பிக்கிறது. நல்ல துள்ளுகிற அனுபவம். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த துள்ளுகிற அனுபவம் என்றால் என்ன? கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இந்த துள்ளுகிற அனுபவம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சொல்லொன்னா சந்தோஷத்தை காண்பிக்கிறது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, அப்ப ஆண்டவராகிய தேவன் கடைசியா தம்முடைய ஜனங்களை எதனால் நிரப்ப விரும்புகிறார்? எப்படி நிரப்ப விரும்புகிறார்? எதை கொண்டு நிரப்ப விரும்புகிறார் என்று சொன்னால், நல்ல துள்ளுகிற அனுபவத்தினால், நல்ல துள்ளுகிற ஜீவியத்தினால். எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இந்த துள்ளுகிற அனுபவம் என்பது எல்லாருக்கும் எல்லா நாளிலும் கிடைக்குமா என்று கேட்டால் அதுதான் கிடையாது. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அது சிலருக்கு ஆண்டு கொடுக்கிற அருமையான பாக்கியம். இந்த துள்ளுதலை குறித்த கிருபையுள்ள ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். அது 2 வசனத்தை நான் வாசித்து இந்த வேத பாடத்தை முடிக்க விரும்புகிறேன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 41 மற்றும் 44. லூக்கா 1ஆம் அதிகாரம் 41 மற்றும் 44வது வசனம். எலிசபெத் மரியாளுடைய வார்த்தையை கேட்டபோது, வாழ்த்துதலை கேட்ட பொழுது அவளுடைய வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. எலிசபெத் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டாள். 44வது வசனம். இதோ நீ வாழ்த்தின சத்தம் என் காதில் விழுந்தவுடனே என் வயிற்றில் உள்ள பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மரியாளும் எலிசபெத்தும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். அந்த சந்திக்கிற நேரத்தில் மரியாள் வாழ்த்துதலை கேட்டவுடனே எலிசபெத்தின் வயிற்றிலிருந்த பிள்ளை துள்ளிற்று. அதுவும் எப்படி துள்ளிற்று? நல்ல களிப்பாய் துள்ளிற்று. அல்லேலூயா. இந்த துள்ளுதல் எதை குறிக்கிறது தெரியுமா? அந்த லூக்கா 1:41 ரொம்ப அழகா சொல்லுகிறது. துள்ளுதல் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு. கர்த்தருக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. பரிசுத்த ஆவியில் நிரப்பப்படுதல். ஆம், இந்த அருமையான செய்தியை கேட்கிற, வேத பாடத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, என் தேவனாகிய கர்த்தர் உங்களை பரிசுத்த ஆவியினால் நிரப்ப விரும்புகிறார். இங்க எல்லாரும் இன்னைக்கு பரிசுத்த ஆவியில் இருக்கிறார்கள். நிறைய பேர் அந்நிய பாஷை பேசுகிறார்கள். ஆனா அந்த அபிஷேகத்துல ஒரு துள்ளுதல் இல்லை,
ஒரு களிப்பு இல்ல, ஒரு மகிழ்ச்சி இல்ல. எல்லாரும் பேசுவதை போல பேசிட்டு சில நேரம் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போயிடுறோம். ஆனா நன்றாய் கவனியுங்கள், ஒருவன் நல்ல அபிஷேகத்துல நிரம்பி இருந்தா, நல்ல தேவனுடைய வார்த்தையில நிரம்பி இருந்தா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, அவர்கள் எப்போதும் பரிசுத்தாவியிலே துள்ளுகிறவர்களாய் காணப்படுவார்கள். அப்போ இந்த கன்றுக்குட்டிகள் என்பது துள்ளுகிற அனுபவத்தை கொடுக்கிறது. அந்த துள்ளுதல் என்பது ஒன்று களிப்பையும், இரண்டாவது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கொடுக்கிறது. இந்த 5 விதமான நன்மையினால் மகிமையின் தேவனாகிய கர்த்தர் உங்க ஜீவியத்தை எல்லா கிருபையினாலும் நிரப்புவார். இந்த காலை வேளையிலே கர்த்தர் கொடுத்த நல் வார்த்தைகள் உங்களுக்கு அப்படியே சம்பவிக்கும் என்று கர்த்தருடைய ஊழியக்காரனாக நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். நாம் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஆண்டவர் துதிக்க போகிறோம். இது ஆண்டவர் கொடுத்த அருமையான 5 காரியம். ஒன்று கோதுமை, இரண்டாவது திராட்சரசம், மூன்றாவது எண்ணெய், நான்காவது ஆட்டுக்குட்டிகள், ஐந்தாவது கன்றுக்குட்டிகள். இந்த 5 கிருபைகளினாலும் ஆண்டவர் நம்மை நிரப்பும்படி ஒருமனப்பட்டு எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் இயேசுவின் நாமத்தினாலே. நல்ல அருமையான இந்த காலை வேலைக்காக நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நல்ல வசனங்களை வைத்து துதிக்க வைத்தீர், நல்ல ஜீவனுள்ள சாட்சியை கேட்க வைத்தீர். ரொம்ப முக்கியமாய் எரேமியாவின் புஸ்தகம் 31 அதிகாரம் 12வது வசனத்தை கொண்டு 5 விதமான நன்மையை, ஆவியின் அர்த்தம் பொருத்தம் நிறைந்த கடைசி காலத்துக்குரிய 5 நன்மைகளை சொல்லி இருக்கிறீர். இந்த 5ம் இவர்களுக்கு கிடைப்பதாக, எல்லாவற்றை விட கன்றுக்குட்டிகள் என்கிற களிப்பாய் துள்ளுகிற அந்த பரிசுத்தாவில் நிரம்புகிற அனுபவத்தை தேவனாகிய கர்த்தர் கொடுத்தருளுவீராக. இந்த நாள் முழுவதும் உன் அபிஷேகம், உன் வார்த்தை, உன் வல்லமை உன் பிள்ளைகளை நிரப்பட்டு ஆண்டவரே நற்சாட்சி கேட்க உதவி செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.